This video is sponsored by Buy More mobile app. Hi friends, இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா டேஸ்ட் சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்க 1 கிலோ மட்டனை வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதோ குக்கர்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதல கொஞ்சம் தண்ணி, உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நம்ம குக்கர்ல மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ள அரைக்கிறதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன். அதுல தனியா கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ அது கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 4-5, 2 பட்டை 2 லவங்கம், அது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்ததை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். மட்டனும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை செய்யலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் நல்லா வறுபடணும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சிருக்க கறியை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுலயே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரளவு தண்ணி வத்திருக்கு. தண்ணி நல்லா வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே தண்ணி வத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தணும். இப்போ பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு லைட்டாக கிரேவி வேணும்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னும் சுக்கா மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் தண்ணி வற்ற விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு நல்லா சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்ம நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.